அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க. அதில் ஒரு பகுதியாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அதை பற்றின கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோஃபார் ஒரு 20 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே. ஓகே, ஸோ இதில் நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருந்து யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஸோ இது எல்லாமே கிளாஸஸாக பார்த்தோம். அதை தாண்டி யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில், தென் இந்தியன் ஜுடிஷரின்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ், அதோட அப்பாயின்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இது எல்லாமே கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரீசெண்டாக பார்த்தோம். ஓகே, ஒரு 2 கிளாஸஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இப்போ பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதோட தொடர்ச்சியாக மூணாவது ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ வி ஆல் நோ தட் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை, முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பார்க்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு வரும்போது ஃபஸ்ட்டு அங்கே தேவைப்படக்கூடிய விஷயங்களில் ஃபினான்ஸ் தான் மேஜராக இருக்கும். அப்போது ஒரு டியூவல் பாலிட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில், தட் இஸ் ஃபெடரல் சிஸ்டம் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 யூனிட்ஸ், தட் இஸ் யூனியன் அண்டு ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போது அந்த பர்டிகுலர் விஷயங்களை கான்ஸ்டியூஷனில் வரையறுக்கப்பட்டிருக்கா இல்லை பேசப்பட்டிருக்கான்னு கேட்டால் தெளிவாக பேசியிருக்காங்க. there is a relationship between union and state in matters of financial aspects such as tax revenues, how to collect, non-tax revenues, how to collect, then imposing various surcharges, cess, then grant in aid received by state from the union. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக பேசப்பட்டிருக்கு. ஸோ அதோட அஸ்பெக்ட்ஸில் தான் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தை நம்ம பார்க்கும்போது எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நார்மலாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட் அப்படின்னு பிரிச்சுட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தனியாக எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட்ஸ்ன்னு பார்ப்பீங்க. இங்கிட்ட ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட்னு பார்ப்பீங்க. ரெசிப்ட்ஸ்னு வரும்போது டேக்ஸ், நான் டேக்ஸ் ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. இங்கே கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அப்ரோச் மாறுபடும். எங்கே இப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ், வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் டாக்ஸஸ் லெவிட் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு யூனியனுக்கான, தட் இஸ் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு டாக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கான வரையறை அல்லது அது எந்த ஒரு பொருட்கள் மேலே டாக்ஸஸ் கலெக்ட் பண்ண முடியும், அது போத் டைரக்ட் டேக்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் அப்படின்னு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கான அதிகாரம் என்ன, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது, அது எய்தர் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். அஸ் வெல் அஸ் கான்ஸ்டியூஷன் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் தி நான் டேக்ஸ் ரெவன்யூஸ், தட் இஸ் சோர்சஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் சச் அஸ் எனி ரெவன்யூஸ் ஃப்ரம் த பியூசியூஸ், அந்த மாதிரி விஷயங்களையும் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கு. அது தாண்டி முக்கியமான ஒரு ரிஃபார்மாக பார்க்கப்படுறது இன்டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸில் மேஜராக பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2016 கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம்னே சொல்ல முடியும். இன்றைக்கும் அதோட நீச்சி தொடர்ந்து நம்ம பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் அது ஒரு டிபேட்டபுளான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ அது ஒரு பகுதியாகவும் செகண்ட் செட் ஆஃப் தி டாபிக் அப்படின்னு வரும்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றின ஒரு டீட்டெயில் ஆஸ்பெக்ட்ஸ், இன் சென்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, கவுன்சிலோட கம்போசிஷன் எப்படி இருக்குது, தென் வாட் ஆர் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், தட் இஸ் ஒரு டேக்ஸ் ரெஜிமில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை சொசைட்டியில் கிரியேட் பண்ணியிருக்கு ஆர் இந்த நேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுறோம். அதோட சேர்த்து அதனால ஆன ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் சேலஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் அட்ரஸ் பண்ண போகிறோம்.
அதை தாண்டி வாட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வி ஹாவ் டு பிரிங் டு ஓவர் கம் தீஸ் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி important structural reforms, there is no doubt in it, but still it having certain glitches. Okay, some problems இன்னமும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதை இன்னமும் தொடர்ந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் இன்க்ரிமெண்டலாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மீன் டைம் நமக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு வேளை கொஸ்டின் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் ஃபார் த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஓகே, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனியனுக்கும் உள்ள ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி கட்டமைச்சிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது we almost discussed about what is the federal setup established in the Indian constitution. That is, we adopted for an quasi-federal state அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதோட நீச்சியாக கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாதத்தையும் நம்ம முன் வச்சோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இது எங்கேருந்து நம்ம முழுக்க எடுத்துக்கிட்டோம், மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ். ஓகே, சம் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்ஹரண்ட்டாக, பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வேர் வி டேக்கன் மீன்ஸ் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிற விஷயங்களும் டிரைவ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். ஸோ அதே பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பும் இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான். ஓகே, ஸோ அப்போது ஒரு ஜென்ரல் ஃபெடரல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இன் சென்ஸ் ஸ்டேட்டோட சப்ஜெக்டில் தே கேன் மேக் ரெவன்யூ. யூனியன், தட் இஸ் ஃபெடரல், அதோட சிஸ்டமில் அதோட சப்ஜெக்ட்ஸில் தே கேன் மேக் ரெவன்யூ. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அங்கே ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி கட்டமைக்கப்படலை. ஓகே, பிகாஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் வி ஃபாலோடு ஃபார் அன் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இன் சென்ஸ் நத்திங் பட் தெர் இஸ் அன் இஷ்யூஸ் இன் தி போத் vertical platform as well as in the horizontal platform. Okay, so horizontal platform la in sense there is an variations இருக்கு, இல்லை some form of inequality இருக்கு அப்படிங்கிறது. Not all states revenue are same. Okay, so எல்லா ஸ்டேட்டோட ரெவன்யூ ஒரே மாதிரி இல்லை. ஓகே, ஸோ வளர்ந்த மாநிலங்களும் இருக்கு, வளரும் மாநிலங்களும் இருக்கு, பிற்போக்கான தட் இஸ் பின்னாலுக்கு தட் இஸ் பேக்வர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்கு. வளர்ந்த மாநிலங்களாக சொல்லக்கூடிய தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸும் இருக்கு, கர்நாடகா இந்த மாதிரி. டெவலப்பிங்னு சொல்லக்கூடிய யூபி, பீகார் அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே, இனிமேலும் வளரணும், இன்னமும் ரொம்ப பேக்வேர்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இருக்கு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்ஸும் இருக்கு. ஸோ அப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு 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 அஷூரன்ஸ் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இன் சென்ஸ் எல்லா ஸ்டேட்டுமே வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈக்குவல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். நம்ம இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல பார்க்கும்போது மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ன்னு பார்ப்பீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி திருப்பி அதை பேக் டு தி சொசைட்டி இன் ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டபிளாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தர்றது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா ஃபார் தி இந்தியன் பாலிட்டி as well as இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஆல்சோ எம்பசைஸ்ட் இன் சச் அ வே. அதே மாதிரி வெர்டிக்கல் இம்பேலன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனுக்கு வரக்கூடிய ரெவன்யூ அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது மினிமம் ஆஃப் த மினிஸ்கல் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸை பொறுத்தளவுக்கு அது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை அதர் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சச்சஸ் விமன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சைல்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஏரியாஸ் எல்லாமே யார் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பட் அவங்களுக்கான ரெவன்யூ கம்மி. ஓகே, ஆன் தி அதர் ஸ்பியர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூஸ் அதிகம். அப்போ இந்த இடத்துல தே வாண்ட் டு பேலன்ஸ் இட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் சர்டன் கிராண்ட் இன் எய்டு from the union government to the state government based on the recommendation of finance commission. Other than that, there are certain
other distribution of resource from the side of union government in times of major disasters or something. Okay, but Indian constitution emphasized for an equitable distribution of financial resources between the union and center state as well as in between the states. Okay, so அதுதான் அதில் நம்ம புரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயங்கள். அதுக்கான சிஸ்டம் எப்படி இங்கே எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டிருக்கு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது இன் வாட் பார்ட் இட் இஸ் மென்ஷன்டு. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் மென்ஷன்ட் இன் பார்ட் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 268 to 293. It speaks about the center state financial resources in the name of finance, property, contracts and suits. ஓகே, ஸோ இந்த நேமில் தான் இருக்குது. இந்த தடவை எமர்ஜென்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் பார்ட்டையும் நம்ம கவனிச்சுட்டு போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் எது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இதில் கான்ஸ்டியூஷன் எம்பசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா levy of taxes as well as appropriate the taxes in sense both revenue and expenditure. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவை. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் அப்ரூவல் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தவரைக்கும் தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ போத் ரெவன்யூ அஸ் வெல் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பார்லிமெண்ட் அப்ரூவலுங்கிறது தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா ஆர்டிகல் 265 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, taxes not to be imposed save by authority of law. In sense, no taxation shall be levied or collected except by authority of law. In sense, nothing but that authority of law can be imposed by parliament. ஓகே, ஸோ அப்போது ஒரு டேக்ஸை நீங்கள் இம்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே என்ன தான் டேக்ஸ் அப்ரூவல் தேவை. எங்கேருந்து? பார்லிமெண்ட்டில் இருந்து. இதை நம்ம கிளியராக எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில்லுலையும் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்லையும் இதை பற்றி இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் பார்க்கும்போது பட் ஃபார் யுவர் கிளாரிட்டி நான் இந்த இடத்துல இது இம்போஸ் பண்ணுறேன். ஓகே, தென் ஃபைன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இது எப்படி இருக்குது? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டேன். இன்சென்ஸ் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ ஸ்டேட் ஓகே நீயே வச்சுக்க, சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரெவன்யூ ஸ்டேட் சென்ட்ரல் ரெவன்யூ ஓகே, யாரும் யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கினதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற கன்சர்னில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னா இல்லை. ஓகே, டோட்டல் கான்ஸ்டியூஷன் அதுக்கு எங்கேயுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலை. அப்போது எங்கே சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு 5 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக யூனியன் கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூ. ஓகே ஃபைன், எதில்? யூனியன் லிஸ்ட்டில். ஓகே, அது போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அதே மாதிரி ஸ்டேட்டு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், தட் இஸ் தே கேன் ஹாவ் த ரைட் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் அந்த 5 கிளாஸிஃபிகேஷன் நடக்கும். இன்சென்ஸ் லெவினா எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறது யூனியனாக இருக்கும், கலெக்ட் பண்ணுறதும் யூனியனாக இருக்கும், அதை செலவு பண்ணுறதும் யூனியனாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த 3 விஷயங்களையும் யூனியன் கவர்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் சில ஏரியாஸ் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸில் வேர் ஸ்டேட் கேன் லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட். ஓகே, ஸோ வசூலிக்கிறதுக்கான எவ்வளோ தீர்மானம் அப்படிங்கிறத எவ்வளோ நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் முடிவு பண்ணும். கலெக்ட் பண்ணுற பொறுப்பும் அவங்களது தான், அதை செலவழிக்கிறதும் அவங்க டிசைட் பண்ணுறது தான். இதை தான் எக்ஸ்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ போத் யூனியன் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் ஹேவிங் ஆன் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் தே ஹாவ் த ரைட் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் டேக்ஸஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தே ஹாவ் த ரைட் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் தி டாக்ஸஸ். ஓகே, ஸோ இது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக முடிஞ்சு போச்சு. பட் அதை தாண்டி இன்னும் ஒரு 3 கிரைட்டீரியா கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லெவி பண்ணும், ஓகே, ஸ்டேட்டு கலெக்ட் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணிக்கலாம். இன்சென்ஸ் யூனியன் லெவி பண்ணும், எவ்வளோ டேக்ஸுங்கிறத சொல்லிடும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில், அதை ஸ்டேட் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டேட்டே செலவழிச்சுக்கலாம். இது ஒன்று 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன் யூனியன் லெவி பண்ணும், கலெக்ட் பண்ணும். ஓகே, பட் ரெவன்யூவை எந்த ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணாங்களோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை அவங்க அப்ராப்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூனியன் லெவி பண்ணும், யூனியன் கலெக்ட் பண்ணும்,
எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ வருமானம் அவங்க வசூலிச்சாங்களோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்த வருமானத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இது 4வது கண்டிஷன். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 4th கண்டிஷன். 5th கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லெவி பண்ணும், யூனியன் கலெக்ட் பண்ணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொன்னேன்ல, இது என்ன மாதிரி இருக்காது அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணாங்களோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த வருமானத்தை கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. இவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி அந்த வருமானத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 5 கேட்டகரியில் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக யூனியனால் லா மேக் பண்ண முடியும், ஸ்டேட்னால லெவி கலெக்ட் அப்ராப்ரேட் அண்ட் இது பண்ண முடியும், செகண்ட் கண்டிஷன். தேர்டு, யூனியன் லெவி பண்ணலாம் பட் கலெக்ஷனும் அப்ராப்ரியேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்தது. 4, யூனியன் லெவி பண்ணும், கலெக்ட் பண்ணும், எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. 5வது, யூனியன் கலெக்ட் பண்ணும், லெவி பண்ணும், கலெக்ட் பண்ணும். 3வது, டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவுக்கு அது அவங்களோட டிஸ்கிரிஷனரி, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதை தாண்டி அவங்க கிராண்ட் இன் எய்டு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தயர் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், தயர் ரெவன்யூ ஷேரிங் மெக்கானிசம்ஸ், அவங்களோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒன்று இருக்குது. அதை தாண்டி இதை தாண்டி செஸ் சர்சார்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது எக்கனாமியில் வாட் இஸ் மீன் பை செஸ் சர்சார்ஜஸ் இதெல்லாமே படிப்பீங்க. சும்மா இது எல்லாமே உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதில் முக்கியமான ஏரியாஸில் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யார் யார் லெவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், tax belonging to the union exclusively. It includes both direct tax as well as indirect tax. இதில் எந்த கிளாசிஃபிகேஷன்ஸும் இப்போதைக்கு நமக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எக்கனாமி படிக்கல. ஓகே, ஸோ இதில் டேக்ஸ் பிலாங்கிங் டு த யூனியன் எக்ஸ்க்ளூசிவ்னு வரும்போது கஸ்டம்ஸ் டியூட்டி, கார்பரேஷன் டேக்ஸ், taxes on capital value assets of individual and companies, surcharge on income tax, etc., fees and matters in the union list. So இது எல்லாமே யூனியனோட எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட். அதே மாதிரி taxes belonging to the state exclusively வரும்போது land revenue, stamp duties except in the union list, succession duty, estate duty, and income tax on agricultural lands, taxes on passengers and goods carried on inland waterways, taxes on lands and buildings, mineral rights, sales tax, toll tax. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் taxes are there where state have the exclusive right to levy, collect and appropriate. ஓகே, இதை தாண்டி 3வது நான் ஆல்ரெடி சொன்னது டியூட்டிஸ் levied by the union but collected and appropriated by the state or union territories. That is article 268 la, for example, stamp duties as an example, where in stamp duties as are mentioned in the union list, not in the state list. State list la வரக்கூடிய stamp duties க்கு state list ஸ்டேட்டே levy பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம், appropriate பண்ணிக்கலாம். பட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டிஸ்க்கு யூனியன் லெவி பண்ணுவாங்க, கலெக்ஷனும் அப்ராப்ரியேட்டும் ஸ்டேட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, then taxes levied as well as collected by the union but assigned to the states within which they are leviable except not comes under the GST. GST குள்ள வராத விஷயங்கள். ஓகே, ஸோ அதில் டியூட்டிஸ் ஆன் சக்சஷன் டு ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சர் லேண்ட், எஸ்டேட் டியூட்டி in respect of property other than agriculture land, terminal taxes on goods or passengers carried by railways, taxes on railways, freights and fares. இதெல்லாமே அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். இதை நான் மெமரைஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டேக்ஸ் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சேல்ஸ் டேக்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க, சேல்ஸ் டேக்ஸ் யார் லெவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஒரு டூத் பேஸ்ட் கடையில் போய் வாங்குறீங்க, அந்த டூத் பேஸ்ட் மேலே யார் வந்து சேல்ஸ் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டா யூனியனா, ஸ்டேட் லெவி பண்ணுறதா, இந்த மாதிரி ஒரு கம்போசிஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு அது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்கோப் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஸ்டினோட கான்சன்ட்ரேஷன் இட் மூவ் ஆன் டு தி ஜிஎஸ்டி. ஸோ அதனால தான் இந்த ஏரியாஸ் நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு நான் வேணான்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து taxes levied and collected by the union and distributed between the union and states. Okay, so அது it is based on the recommendation of the finance commission. Okay, so finance commission recommend பண்ணது இல்லையா 42%, 41% அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ 41% of tax revenues collected by the union has to be distributed to the shares to the states for their development. அதில் டைடு ஃபண்டு, டைடு கிராண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்தியன் எக்கனாமியில் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் தான். ஓகே, அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் ஃபார் யூனியன் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராம் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூஸ்னு வரும்போது ஃபாரஸ்ட், இரிகேஷன் அண்ட் அதர் திங்ஸ் இதெல்லாமே ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய பிஎஸ்யூஸ்க்கு அவங்க டியூட்டிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், இவங்களோட ரெவன்யூவில் இவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் பிஎஸ்யூஸில். ஓகே, அதை தாண்டி கிராண்ட் இன் எய்டு அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நத்திங் பட்
இது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வேரியஸ் கண்டிஷன்ஸில் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற அப்படி அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டிஷன்ஸ் ரெஸ்ட் இன் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எனி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் தி ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்ட் ஏரியாஸ். ஓகே, ஸோ ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒரு ஃபண்டை எக்ஸ்க்ளூசிவாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டெடிகேட் பண்ணுவாங்க. அது எது மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா கிராண்ட் இன் எய்டு. தட் நேம் இட் செல்ஃப் இட் சேஸ் தட் இட் இஸ் அன் எய்டு டு த ஸ்டேட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ இதை எம்பசைஸ் பண்ணி சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட இந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் போதும். ஓகே, ஸோ இதில் ஒன்றும் பெருசாக நம்ம எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான். ஒரே சேல்ஸ் டேக்ஸ் வந்து 2015-16 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான பாயிண்ட் எங்கேருந்து டிஃபரெண்ட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் தான் வருது. ஸோ ஒரு டைம் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளேயே ஜிஎஸ்டி வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டிஎன்பிசியில் தொடர்ந்து கேட்டுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அப்போ ஜிஎஸ்டியை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் என்னென்னா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு ஓவர் கம் தி சேலஞ்சஸ் இன் தி டேக்ஸ் ரெஜிம், எஸ்பெஷலி இன் தி இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம். தெர் இஸ் ஸோ மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ் பிஃபோர் திஸ். ஓகே, இப்போ இருக்குது பட் நாட் லைக் பிஃபோர். ஓகே, ஸோ மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியா ஃப்ரம் தி சைட் ஆஃப் மெனி இன்டர்நேஷ்னல் ஆங்கிளில் பார்க்கும்போதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ஸோ இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அன் டபுள் டாக்ஸேஷன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்சென்ஸ் ஒரு பர்டிகுலர் பொருள் மேலே ஒரு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறோம், அந்த டேக்ஸ் மேலே திருப்பி அகெயின் ஒரு டேக்ஸை இம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா that is considered to be on double taxation or tax terrorism னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்டை ஒரு ரா மெட்டீரியல் நான் என்னோட மேனுஃபேக்சரிங் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒரு ப்ரெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ரா மெட்டீரியல் ஒரு 100 rupeesக்கு வாங்குறேன் அப்படின்னா அது மேலே எனக்கு ஒரு 10% டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் நான் 110க்கு வாங்கின மாதிரி இருக்கும். இது மேலே ஒரு 90 rupees நான் வேல்யூ அடிஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 90 rupees வேல்யூ அடிஷன் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட விலை 200 rupees ஆகும். இப்போ 200 rupeesக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% டேக்ஸ் இம்போஸ் பண்ணி இதை நான் 10% வச்சா 220க்கு விற்கலாம். ஓகே, இது நார்மல் கண்டிஷனில் பண்ணக்கூடிய கால்குலேஷன். இதே இது வேல்யூ அடிஷன் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் அவாய்ட் தி டபுள் டாக்ஸேஷன். அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு டாக்ஸேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 rupees இதே சேம் ஒரு மாவு வாங்கியிருக்கேன், 10% அது மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ 110 rupees ஆகுது. 110 rupeesல 90 rupees வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 200 ஆகுது அப்படின்னா இப்போது இந்த 200க்கு டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண இந்த 10% ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிடக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 90 rupeesக்கு எவ்வளோ வேல்யூ அடிஷனோ 10% அப்படின்னா 9 rupees. அப்போது ஒரு ப்ராடக்ட் 200ன்னு ஆனப்போ இந்த 9%ன்னு வரும்போது 90 rupeesல 10%னா 9 rupeesன்னு சொன்னால் 209. அப்போது ஒரு 11 rupees என்னவாகுதுன்னா டேக்ஸாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கம்மியாகும் போது அது வின்-வின் சுச்சுவேஷன் ஃபார் போத் தி பிஸ்னஸ் பீப்புள் அஸ் வெல் அஸ் தி பீப்புள். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டபுள் டாக்ஸேஷனை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேல்யூ அடிஷன் டேக்ஸ் நம்ம இதில் பிஃபோர் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டுன்னு ஒன்று லெவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ரெஸ்பெக்ட்ஸில் வேரியஸ் டாக்ஸஸ் இன் வேல்யூ அடிஷன் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளெக்சிட்டியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியாவோட டேக்ஸ் ரெவன்யூவையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஸோ அதுக்காக போட்ட ஒரு கமிட்டி தான் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி விஜய் கேல்கர் ஐ ஹோப். ஓகே, ஸோ
2010ல ஒரு கமிட்டி 2000 ஓகே 2000லேயே போட்ட கமிட்டி தான் அது ஓகே. ஸோ அந்த டைம் பீரியடில் போட்ட கமிட்டியில் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் அவங்க கையில் இருக்குது. ஒன்று, ஒரு கண்ட்ரியோட டேக்ஸ் ரெவன்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு 10% இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு சேல்ஸ் டேக்ஸ் ஒரு ப்ராடக்ட் மேலே 8% நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 10% சேல்ஸ் டேக்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெவன்யூ கூடிடும். இது ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம் டு ஜென்ரேட் ரெவன்யூ. தட் இஸ் ஒரு ப்ராடக்ட்டை 10 ரூபாய்க்கு விற்கிற பதில் 12 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 2 ரூபா லாபம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் டேக்ஸ் இன்க்ரீசிங் மெக்கானிசம். ஆனால் அந்த அதர் சைடு நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பேஸை வைடன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 12 பேர்த்திட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 பேர்த்தோட ரெவன்யூ உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். 8 ரூபா தான் அப்பயும் வசூல் பண்ணுவீங்க. ஆனால் 10 பேர்ட்டு வந்து 12 பேர்த்துக்கிட்ட வாங்குவீங்க. அப்போ அந்த டேக்ஸ் பேஸை என்ன பண்ணுங்க, வைடன் பண்ணுங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு. அப்போ டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அதோட கண்டிஷனாக இருந்துச்சு. அது மூலமாக என்ன ஒரு ஐடியாவுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் டாக்ஸேஷனை அவாய்ட் பண்ணணும், கஸ்கேடிங் எஃபெக்டை ஓவர் கம் பண்ணணும், டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸில் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைலிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் டாக்ஸேஷன் ரெஜியூம்குள்ளே இந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரெஜியூமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒன்று தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி குட்ஸுக்கு தனியாகவும் சர்வீஸ்க்கு தனியாகவும் தான் டேக்ஸஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்டேட் தனியாகவும் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தனித்தனியாகவும் தான் டேக்ஸஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன்டகிரேட்டிங் டுகெதர் ஆர் ஜாயின் டுகெதர் and establish a new system in the name of goods and service tax mechanism. Okay, அப்போ இந்த goods and service tax mechanism அப்படிங்கிறது it is a big considered to be on major structural reforms in the tax regime, especially in the indirect tax regime. Okay, so in the goods and service tax it is all about indirect taxக்கான மெக்கானிசம் தான். இதில் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவாக யூனியன் எந்தெந்த லிஸ்ட்லலாம் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் எந்தெந்த லிஸ்ட்லலாம் லா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த 2 கண்டிஷனையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இன்சென்ஸ் இந்த ஒரு இன்டகிரேஷன் ப்ராசஸை பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ஸ்பேஸ் அப்போ இல்லை. அப்போ என்ன கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வர கட்டாயத்துக்கு வராங்க. அப்போ அதனால போடப்பட்ட ஒன்று தான் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அட் த இயர் ஆஃப் 2016. ஸோ 2016ல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி ஆக்ட்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2016ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த 2016 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் 2 ஆர்டிக்கலை ரிவைஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் 246A, அனதர் ஒன் இஸ் 279A. ஓகே, அப்போ இந்த 246Aல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். டேக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக யூனியன் கலெக்ட் பண்ணுறது, டேக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் கலெக்ட் பண்ணுறது. இப்போ 2 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்கரண்ட் ஸ்பியரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்சென்ஸ் போத் கேன் புட் டாக்ஸேஷன் இன் தி கன்கரண்ட் மேனர். நோட் பண்ணிக்கோங்க, அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கல. இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற கன்கரண்ட் லிஸ்ட்லையும் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற கன்கரண்ட் லிஸ்ட்லையும் வைக்கல. லா மேக் பண்ணுற கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் இருக்குது ஃபார் யூனியன் சப்ஜெக்ட்ஸ். ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எதை எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா, 2 பேரும் கன்கரண்ட்டாக லா மேக் பண்ணுங்க இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மேலே. ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸஸை பொறுத்தளவுக்கு ஒரு காமன் ரெஜிம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த காமன் ரெஜிம் அப்படிங்கிறது போத் யூனியன் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா ஆன் தி goods and service tax. It doesn't mean that concurrent listல வைக்கல. Both having their concurrent capacity. Okay. So Article 247 of the Constitution gave power to union and state legislature on GST. In other words, it gave concurrent power to make law for parliament and state legislature. இப்பையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ணணும்னா ஜிஎஸ்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணணும், அங்கேயும் பார்லிமெண்ட் தான் பண்ணணும். ஆனால் அது யாரோட அப்ரூவலோட பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இஸ் நத்திங் பட் ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல் என்ன அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த டேக்ஸ் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணணும்
அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மனதா இன்சென்ஸ் கன்சென்சஸ் பேசிஸில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மெஜாரிட்டி பேசிஸில் எடுக்கிறது தான். பட் இப்போ வரைக்கும் அது கன்சென்சஸ் பேசிஸில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்சென்ஸ் எல்லாரும் சரின்னு தான் சொல்கிறாங்க அங்கே எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு. ஓகே, அப்போ கன்சென்சஸ் பேசிஸில் எடுக்கக்கூடிய ஒன்று அந்த டெசிஷனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஒரு செட்டப்பாக சொல்ல முடியும். இந்த பாடின்னு நம்மளால சொல்ல முடியாது, ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் ஆனது கான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் மூலமாக தான். அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ லெவி பண்ணலாம், எவ்வளோ டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்லாபில் வைக்கலாம், எந்த ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணலாம், எந்த ப்ராடக்டை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி புது டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்துரும். இந்த எடுத்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு காமனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் அங்கே வாங்குவாங்க, இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல் வாங்குவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குதுன்னா போத் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்டர் ஒரு கன்கரண்ட் பவரை கொடுக்குது. எதில் டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா any indirect taxes imposed on the list of GSTs, goods and services listed in the GST. Okay, so எல்லா ப்ராடக்டோட indirect tax கிடையாது, not all indirect taxes, because some products are excluded, still excluded. ஓகே, எல்லாம் கிடையாது. லிஸ்ட்டில் வரக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவோ அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அஸ் அண்ட் மினிஸ்டர் அனுப்பி கவுன்சிலில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன் டு தி அகைன் பேக் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட் வருது. ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் பேரலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்ரூவல் வாங்குறாங்க. அது மூலமாக நடைமுறைக்கு இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் வருது. ஸோ இதுதான் மெக்கானிசம். அப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தளவுக்கு அடுத்த கம்போசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஓகே, வைஸ் சேர்பர்சனை பொறுத்தளவுக்கு மேனை பொறுத்தளவுக்கு அது ரொட்டேஷன் பேசிஸில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் வருவாங்க ஆர் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே, டோட்டல் மெம்பர் அப்படின்னு வரும்போது எல்லா ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸும் இன்சார்ஜ் ஆஃப் த ஃபைனான்ஸ் ஆர் எனி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஒன்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனி மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். பட் யூஸ்வலாக யார் போவாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் போவாங்க அந்த கவுன்சில் மீட்டுக்கு. ஓகே, இப்போட ரீசெண்டாக நடந்துச்சு. ஃபைன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனி டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணுறதோ, செஸ் இம்போஸ் பண்ணுறதோ, சர்சார்ஜ் இம்போஸ் பண்ணுறதோ, ஒரு ப்ராடக்டில் எவ்வளோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஜிஎஸ்டி கவுன்சில் தான். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா, எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஏதாச்சும் ஒரு புது டேக்ஸை இம்போஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு இருக்குது. இந்த ஃபண்டு என்னன்னா யாரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரெவன்யூ ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ண டைம் பீரியடில் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அதனால ஒரு 5 இயருக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. 2026 வரைக்கும் அது கன்யூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ 2016 கொண்டு வந்து 5 இயர்ஸில் முடியணும்னாலும் கோவிட் பேண்டமிக் இடையில வந்த ஒரு கண்டிஷன்னால 2026 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போயே அது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு நியூ ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இந்த கன்சர்ன் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவி பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு ஸ்டேட் ஜிஎஸ்டியும், சென்டர் எவ்வளோ லெவி பண்ணுங்கிற சென்ட்ரல் ஜிஎஸ்டியும், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் நடக்கும்போது ஐஜிஎஸ்டியும், அந்த இன்டர்ஸ்டேட் ட்ரேட் நடக்கிற அந்த ஐஜிஎஸ்டி கலெக்ஷனை எந்த அளவுக்கு யூனியனும் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எதில் முடிவாக எடுப்பாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் எடுப்பாங்க. ஓகே, அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல் என்னங்கிறது நம்ம சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸ் சச் அஸ் அசாம், மேகாலயா, மிசோரம், சிக்கிம், மிசோரம் சொல்லலை, ஓகே, அருணாச்சல பிரதேஷ், அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், உத்தரகாண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, தென் எனி அதர் மேட்டர் ரிலேட்டிங் டு ஜிஎஸ்டி அண்ட் தட் பர்டிகுலர் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அன் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகே, ஸோ ஒரு டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஏஜென்சியாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. இன் சென்ஸ் டு சால்வ் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி
யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் இன் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு டிஸ்பியூட் பாடியாகவும் இது ஃபங்க்ஷன் ஆகுது. தட் இஸ் அட்ஜுடிகேட் பாடியாகவும் இது ஃபங்க்ஷன் ஆகுது. டிஸ்பியூட் சால்விங் பாடியாவோ இல்லை அட்ஜுடிகேட் பாடியாகவும் இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பார்க்க முடியுது த்ரூ பை திஸ் ஜிஎஸ்டி கவுன்சில். யாருக்கு யாருக்கடையில் டிஸ்பியூட்ஸ் வரலாம் அப்படின்னா இன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வரலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கும் யூனியனுக்கும் வரலாம், ஆர் இன் பிட்வீன் தி 2 ஸ்டேட்ஸ் வரலாம். அப்போ இந்த இடத்துலலாம் யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கிறது தான் டெசிஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா த்ரூ பை ஓட்டிங் தான். அப்போ அந்த ஓட்டிங் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டெசிஷன்ஸ் டேக்கன் பை தி ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார் பர்டிகுலர் டெசிஷன் the majority required is 3/4 of the weighted votes of the members present and voting. Okay, so 3/4 of the weighted vote who are present and voting னு சொல்றாங்க. அப்போ அந்த வெயிட்டேஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 to the யூனியன் கவர்மெண்ட், 2/3 to the ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இந்த 2/3 to ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் வாரியாக டிவைட் ஆகும். அது நமக்கு யூனிஃபார்மாக தான் இருக்கும். பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதில் டெசிஷன் எடுக்கிறது 3/4 ஆஃப் த மெஜாரிட்டி எடுப்பாங்க. இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு டெசிஷனும் ஓட்டிங் போய் பண்ண கிடையாது. எல்லாமே கன்சென்சஸ் பேசிஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை அசம்பிள் பண்ணுறதா இருந்தால் மினிமம் கோரம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா half of the total number of members of the GST council இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தப்போ இதுக்கான ரெக்வயர்ட் மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது 2/3 of the members present and voting ப்ளஸ் half of the total strength of the house மெஜாரிட்டி இருக்கணுங்கிறத தாண்டி half of the state ratification வேணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த கோரத்தை நீங்கள் ரெகுலேட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு half of the ஸ்டேட் இதில் அசம்பிள் ஆகி ப்ளஸ் யூனியன் அசம்பிள் ஆகிருந்தாலே போதும், இந்த செஷனை கண்டக்ட் பண்ணலாம். வந்ததில் 3/4 of the members present and voting தான். ஓகே, ஸோ அப்போ கவுன்சிலோட ஓட்டிங் மெஜாரிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுது, கோரம் எவ்வளோன்னு தெரியுது நமக்கு. ஓகே, ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இட் இஸ் ஆல் அபவுட் both levy of indirect taxes on goods and services. Okay, so goods மேலேயும் இம்போஸ் பண்ணுவாங்க, சர்வீசஸ் ப்ராடக்ட் மேலேயும் இம்போஸ் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் தான் இது. ஸோ எஜுகேஷன் மேலேயும் ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் மெக்கானிசம். இன்சென்ஸ் இப்போ ஒரு டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே வந்து கடைசியாக ஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்குகிற பில்லில் பார்த்தா தெரியும். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்ஸ்டேட் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஐஜிஎஸ்டி இப்படின்லாம் இருக்கும். அப்போது ஃபைனலாக ப்ராடக்ட் எங்கே தட் இஸ் ஒரு ரீட்டைலுக்கு வருதோ அந்த ரீட்டைலில் நீங்கள் பில்லு போட்டு வாங்கும்போது தான் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த செயின் ஸ்டார்ட் ஆகும், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது இதை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 100க்கு நீங்கள் ஒரு மாவு வாங்குறீங்க, 10% அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஸோ 110 rupees அந்த ப்ராடக்ட் மாறுது. அது மேலே 90 rupees வேல்யூ எடிஷன் பண்ணுறீங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 200. இப்போது இந்த 200 மேலே ஒரு 10% நீங்கள் டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணால் அது 220 rupeesக்கு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சேல் ஆகும்னு சொன்னோம். இப்போயும் இந்த 220 rupeesக்கு தான் இந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். ஆனால் இந்த கன்சர்ன் பர்சன் பே பண்ணியிருக்காரு இல்லையா 10%, அது அவரோட அக்கௌண்ட்டுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக கிரெடிட் ஆயிரும். ஓகே, இன்சென்ஸ் அவர் பே பண்ணுறது 220ன்னு வரும்போது அந்த 20 rupees தான் பே பண்ணுவார். ஓகே, அஸ் அ டேக்ஸாக டு தி ஸ்டேட் பே பண்ணுவார். ஆனால் 9 rupees எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண அந்த 10% இருக்கு இல்லையா, ஸோ அந்த 10% தட் இஸ் 11 rupees. ஸோ அந்த 11 rupees ஆல்ரெடி என்ன எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் திருப்பி கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னு சொல்கிறது. ஓகே, இன்புட் நீங்கள் ஒன்று போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு கிரெடிட்டு, அந்த கிரெடிட் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்கிறது. ஓகே, ஸோ கன்சம்ஷன் டேக்ஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸஸ்ன்னு சொல்கிறது அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் அண்ட் ஸ்டேட் ஹேவிங் அண்ட் சைமல்டேனியஸ்
levy taxes on a common base. ஓகே, ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ரைட்ஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு லெவி பண்ணுறது ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்கிறது தான், பட் கலெக்ட் பண்ணுறது யூனியன் தான். பட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தே வில் டிசைட் ஆன் தி டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம். ஸோ அது ஐஜிஎஸ்டி மூலமாக பண்ணிக்கிடுவாங்க. எந்தெந்த ப்ராடக்டை இப்போ எக்ஸ்க்ளூடடாக இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணுறதும் ஜிஎஸ்டி டிசைட் பண்ணுறது தான். அப்படி பார்க்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சில் வில் டிசைட் தி டேட் on which GST levied on petroleum, crude, high-speed diesel, motor spirit, natural gas and aviation turbine fuel. இந்த 5 ப்ராடக்ட் மேலேயும் எப்போ ஜிஎஸ்டி லெவி பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பண்ணுறது தான். அதுக்கான டேட்டையும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அனௌன்ஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி salient features ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய டேக்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறது 5%, 12%, 8%, அண்ட் 28%. 0%ங்கிறத நம்ம டேக்ஸ் லாபாக எடுத்துக்கிற முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்த்தோம். ஓகே, ஸோ என்னென்ன மேட்டர்ஸில் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தட் இஸ் பைண்டிங்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. அது லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு டிபேட்டாகவே இருந்துச்சு. பட் எப்போ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இன் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் மோஹித் மினரல் கேஸ். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஸோ இது மேலே ஒரு டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அதை நலிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் பேக் டு ரெஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கவுன்சில். ஓகே, ஸோ அது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான். அது கொடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஆர் பர்சுவேசிவ் தானோ தவிர, இன்சென்ஸ் ஒரு குட் ரீசன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தானோ தவிர, பட் இட் இஸ் நாட் பைண்டிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இது யாருக்கு ரைட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை அப்படியே அஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் போத் பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஃப் இட் வாண்ட் டு ரீரைட் எனி ஆஃப் தி திங்ஸ் இன் தி GST Council's recommendations அப்படின்னா எஸ் இட் கேன் பி. ஓகே, ஸோ அப்போது Supreme Court pointed out that Article 246A gives both Parliament and State Legislature the power to make law relating to GST. Okay, அடுத்து GST Council's decision is only persuasive and not binding. Okay, the states that they cannot reject decisions made by the GST Council, can reject decisions made by the GST Council and set different rates for goods and services in their jurisdiction. But இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஒரு ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே போகிறது கிடையாது. அதே மாதிரி அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது டோட்டலி சென்ட்ரலைஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்தாலும் பட் இட் ஹேஸ் சர்டைன் give an upper edge for the state legislatures. So state legislatures will not holistically binding on the decisions taken by the GST Council அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் இருந்து வந்த ஒரு அப்சர்வேஷன். ரீசெண்டாக நடந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஸோ அதனால அந்த ரெஃபரன்ஸ்குள்ளே கொண்டு வரேன் நான். ஓகே, அடுத்து ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல். இது ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒன்று. ஸோ ஜிஎஸ்டியில் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அக்ரீவ்டு பர்சன் தே கேன் அப்ரோச் தி ட்ரிபுனல். ஓகே, ஸோ அதோட அப்பலேட் ட்ரிபுனல் இன்சென்ஸ் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ட்ரிபுனல் என்னவா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் த்ரூ அவுட் தி ஸ்டேட் அக்ராஸ் தி ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அகேன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் தி எனி ஃபர்ஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை ரீரைட் பண்ணுறதுக்கோ இல்லை மேல்முறையீட்டுக்கு போகிறது தான் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல்ங்கிறது. இதை பொறுத்தவரை இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் பெஞ்ச் அண்டு வேரியஸ் ஸ்டேட் பெஞ்சஸ் இருக்குது. த ட்ரிபுனல் வில் என்ஷூர் ஸ்விஃப்ட் ஃபேர் அண்டு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். சும்மா இதுவும் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தது தான், ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல்ரெடி நோ தட் அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத வரைக்கும். அப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுக்கு முன்னாடி தட் இஸ் இப்போ வரைக்கும் ஒரு ஐ ஹோப் மோர் தென் 57 மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஒரு 50 மீட்டிங்ஸ் மேலே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை டெசிஷன்ஸும் எடுத்தது கன்சென்சஸ் பேசிஸில் தான். அப்போ இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே த்ரூ பை டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் மூலமாக சால்வ் பண்ணிக்கிறக்கூடிய விஷயங்கள்னால இது ஃபஸ்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃப்ரம் த பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் எஸ்டாப்ளிஷ் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, ஒரு விதமான கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை என்கரேஜ் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, தென்
லாஸ்ட்டாக ஹையஸ்ட் ஒரு மந்த் ஆஃப் ரெவன்யூவில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணது 2.1 crores டு அன் ஆவரேஜ் 1.7 lakh crore per month கலெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். ஓகே, ஸோ ஒரு டைம் ஆஃப் பீரியடில் 1 lakh கலெக்ட் பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக இருந்த டைம் பீரியடில் இப்போ 1.7 கிட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸோட ஒரு ஒரு ட்ரூஃபுல்லான பெனிஃபிட்டாக தான் இது தெரியுது. தட் இஸ் ரைஸ் இன் நம்பர்ஸ். அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். பட் ஒன் ஆவரேஜ் 1.7 lakh crore வந்து பர் மந்த் டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஓகே, தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் அவாய்ட்ஸ் டேக்ஸ் டெரரிசம் அண்ட் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இட் சப்சியூம்டு 17 லோக்கல் லெவிஸ் அண்ட் 13 செஸ்ஸஸ் அண்ட் வேட் இது எல்லாமே பண்ணுறதுனால இட் வில் கிவ் அண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஓகே, அகெயின் இயர்ஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது ஆல்ரெடி ப்ரொபோசலில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வருவோம். நீங்கள் எந்த டாப்பிக்கு ஒரு ஜிஎஸ் ஆங்கிளில் எடுத்து 3ல எடுத்து பார்த்தாலும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் இட் கிவ் ஆன் சிங்கிள் அப்ளிகேஷன் விண்டோஸ், தென் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ஸ் இது எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான். ஓகே, ஹையர் ரெவன்யூ டிக்ரீஸ் தி காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் ரெவன்யூ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸஸ் அதிகமாகுது. ஸோ ரெவன்யூ கலெக்ஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதோட இம்பேக்ட் நாட் ஓன்லி சீன் இன் தி டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பட் ஆல்சோ இன் தி டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸஸ் ஒரு கம்பெனி அதிகமாகுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆம்பிட்குள்ளே வந்துடுறாங்கன்னா அந்த டேக்ஸ் ரெஜிம் ஆம்பிட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வரும்போது அப்போ அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியோட ரெவன்யூவும் கண்டிப்பாக எக்ஸிபிட் ஆயிரும், இன்சென்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியோட ஓனரும் அவரோட ரெவன்யூ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அப்போ டைரக்ட் ரெவன்யூன்னு சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸு, கார்பரேஷன் டேக்ஸ் இது எல்லாமே எது மூலமாக பூஸ்டப் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி ரெவன்யூ மூலமாக பூஸ்டப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வேலிடும் கூட. ஓகே, தென் அதர் தென் தட் இட் இஸ் அக்ராஸ் வைட், தட் இஸ் ஜாப் கிரியேஷன், எஜுகேஷன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இது எல்லாமே என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டாக் பாயிண்ட் எப்படினாலும் ஏதோ ஒரு ஆங்கிளில் நீங்கள் எடுத்து எழுதியாக்கணும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இதோட சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பாலிட்டி ஆங்கிள்லேயே பார்க்கும்போது ஃபைனான்ஷியல் அட்டானமியை கொஸ்டின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு சைடு ஓகே ஃபைன், பட் அட் த சேம் டைம் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருந்தது, இப்போ இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ஏன் அப்படின்னா வி ஆர் சரண்டரிங் அவர் ரைட்ஸ் டு தி ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட எதை சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேக்ஸ் ரெஜிம், தட் இஸ் டேக்ஸ் இம்போசிங் ரைட்ஸை தே ஆர் சரண்டர் இட் டு தி ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, ஃப்ரம் தி சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான் பேசுகிறோம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அது நீங்கள் பாசிட்டிவ் ஆங்கிள் எழுதிக்கிங்க. அந்த அதர் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸை, தட் இஸ் டேக்ஸை எவ்வளோ அப்படின்னு லெவி பண்ணக்கூடிய ரைட்ஸை யூ ஆர் கிவ் இட் டு தி ஜிஎஸ்டி கவுன்சில். அப்போது ஒரு ப்ராடக்ட் மேலே எவ்வளோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த லோக்கல் டிமாண்டுக்கு ஏற்றபடி உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அந்த இடத்துல யூ ஆர் லாஸிங் யுவர் ஃபினான்ஷியல் அட்டானமி. ஓகே, அதை தாண்டி டெவலப்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ். பட் டாக்ஸேஷன் வந்து இட் இஸ் அன் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஓகே, ஸோ வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸேஷன் கடைசியாக இங்கே வரும்போது அப்போது இங்கே மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டோட ரெவன்யூ என்னவாகுது அப்படின்னா குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தது. ஓகே ஃபைன், பட் எனிவே ஒரு கன்க்ளூஷன் வரும்போது ரெவன்யூ லாஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் டெலிபரேட்டாக சொல்ல முடியுது. அப்போ இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸுன்னு வெல்ஃபேர் மாடலை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு, கேரளா இவங்களோட டேக்ஸ் ரெவன்யூ குறையிறதுனால அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கான ஃபண்டை இவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஜென்ரேட் பண்ண முடியல, நாட் பிஃபோர் ஜிஎஸ்டி. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணதுக்கான ஒரு பிரச்சனை. தென் ஷிஃப்டிங் ஆஃப் டேக்ஸ் பேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்லேருந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் வரும்போது அப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கான ரெவன்யூ இதில் குறையுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ், எனி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் ஆர் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அதில் அடி வாங்க வருது யார் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க அப்படின்னா
ஸ்டேட்டு தான். அதை நம்ம ஆல்ரெடி இந்த பேண்டமிக்கில் பார்த்துட்டோம். ஸோ திருப்பி ஒரு இந்த மாதிரி ஒரு கெலாமிட்டிஸ் வரும்போது ஹவு இட் கேன் ஏபிள் டு ஓவர் கம். அப்பையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஸ்டேட்டுக்கான ஒரு கொஷின் மார்க்கு தான். ஸோ அந்த இடத்துல இதுவும் ஒரு மேஜர் இஷ்யூவாக மாறுது. தென் மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் தேர். அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ், கஸ்காடிங் டாக்ஸேஷன்ஸ் ரிஃபார்ம் தேவை தான். இப்போவோட இஷ்யூ ஆச்சு. ஓகே, ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா? ஸோ ஃபார் பிரெட்டு 5% ஜிஎஸ்டி, ஃபார் ஜாம் பிரெட் இட் இஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ இந்த மல்டிபிள் டேக்ஸஸ் இன்னமும் ரிஃபார்ம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பட் இப்போயும் அது என்னவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு வரலை. ஸோ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதை டீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் எஸ்பெஷலி அப்பாயிண்டட் ஆன் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு சால்வ் திஸ் இஷ்யூ. ஓகே, ஸோ அப்போ அது இன்னமும் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த கண்டிஷன். அப்போ நமக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வேணும். ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு வரும்போது என்ன சிம்பிளாக ஒரு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் ஒரு ஸ்டேட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி ரெஜிமில் ஒரு கண்ட்ரி எதிர்பார்க்குறதும் ஒரு கார்பரேட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் அஸ் அ சிட்டிசனாக ஒரு பையராக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, ஒன்று ரிடக்ஷன் இஸ் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ ஆல்ரெடி இப்போ 4 ஸ்லாப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 4 ஸ்லாப்ஸை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் irrespective of any products you have to impose only one tax. ஓகே, ஒன் டேக்ஸ் ஸ்லாப். அதை ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் நாட் பாசிபிள். பட் எழுதலாம். ஓகே, அந்த மல்டிபிள் டேக்ஸ் ஸ்லாப்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டாக தான் இருக்குது. 2016 இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி யூ கேன் ரைட். அடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி தான். இப்போது அந்த பர்டிகுலர் ஸ்பீச்லேயே நம்ம கேட்கும்போது ஸோ அப்போ அந்த 5%, 18% அப்படிங்கிறத நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போகும்போது அங்கே எப்படி அந்த ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் வைப்பீங்க அப்படிங்கிறதும் ஒரு கன்ஃபியூஷன் தான். இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈஸி கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் உள்ளே கொண்டு வரணும். இன்சென்ஸ் இன்னமும் we have to refine the e-filing system. ஓகே, ஸோ அதை we have to consider. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரெவன்யூவை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரெவன்யூ ஸ்ட்ரீம் வந்து ஸ்டேட்டுக்கு குறையும் போது கண்டிப்பாக ஹூ இஸ் தி கோயிங் டு அஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி பீப்புள் தான். ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பீப்புளுக்கு போகிறது கண்டிப்பாக அங்கே தடைப்படும். அப்போ இட் ரிசல்ட்ஸ் இன் டு புவர் கவர்னன்ஸ். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸியர் கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் வேணும். அடுத்து மல்டிபிள் ரேட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ட்ரை டு இன்டகிரேட் இந்த ப்ராடக்ட்ஸ் 5 ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உள்ள இன்டகிரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேட்டுக்கான ரெவன்யூ அஃபெக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பீப்புள் அதனால மேஜர் பெனிஃபிட் அடைவாங்க. அதை தாண்டி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இந்த ப்ராடக்ட் மேலேயும் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் போது ஸோ அந்த ப்ராடக்ட் அந்த ஜிடிபி க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னவாகும்னா ரெகுலேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ். இது பெரினியல் இஷ்யூ. ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ராடக்ட்ஸை இந்த பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் யூ கேன் ரைட் அட் எனிவேர் இஃப் ட்ரிகர்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் ட்ரிகர் ஆகும். தட் இஸ் ஜிஎஸ்டிக்கு தெரியாமல் போகக்கூடாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி போகும்போது மெயின்ஸ் ஆங்கிளில் இது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இதோட வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு. அப்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் லெஜிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன், தென் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஸ், இது 3 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த 3லையும் கேட்குறக்கான கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, மினிமம் ஒரு யூபிஎஸ்சின்னு வரும்போது ஒரு கொஸ்டின் ஆச்சுன்னு ஃப்ரம் தி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்டுடலாம். அப்போது இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட்டை தான் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஏரியாவை அப்ரோச் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன. ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அப்ரோச் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும். அது ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல பூல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே இட் வில் கிவ் யூ எ குட் சொல்யூஷன் ஃபார் த மெயின்ஸ். ஓகே, அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த ஒரு பர்டிகுலர் செஷனில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்டும் ஜிஎஸ்டியும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ இன்கேஸ் எனி டவுட்ஸ் இதில் இருக்குங்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் இட். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய செஷனில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை இதே மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.